தை அமாவாசையை ஒட்டி மூதாதையருக்கு திதி கொடுப்பதற்காக திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தாங்க. தர்ப்பணம் கொடுக்க போதுமான தண்ணீர் இல்லை அப்படின்னும் அடிப்படை வசதிகளை செய்து தர மாவட்ட நிர்வாகம் தவறிட்டதாகவும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அமாவாசைகளில் தை அமாவாசை சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுகிறது. தை அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு அவரது உறவினர்கள் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். தை அமாவாசை அன்று திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் உள்ள காவிரி ஆற்றில் நீராடிய பின் படையல் வைத்து மூதாதையர்களுக்கு இன்று திதி கொடுத்தனர். இது வருஷம் பூரா வர அமாவாசை திதியில முக்கியமான திதி 3 திதி. அதில் மாலைபட்ச அமாவாசை புரட்டாசியிலையும், ஆடியில் வர அமாவாசை ஆடி அமாவாசையும், தையில் வர தை அமாவாசையும், உத்தராயணமும் தட்சராயணமும் வரதுனால அதுங்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடுவாங்க. பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதேபோல் ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை, முக்கம்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்தனர். காவிரி ஆற்றில் குறைந்த அளவு தண்ணீரே உள்ள நிலையில் அதுவும் மாசடைந்துள்ளது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்ப்பணம் செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட குழாய்கள் அமைத்தும் அவை காட்சி பொருளாக மட்டுமே இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணணுன்றதா ஒரு நோக்கம். அது எல்லாருமே குளிக்கணும். நேரம் இங்கே காவிரி ஆற்றுல குளித்து தர்ப்பணம் பண்ணணும்னு வருவாங்க. அங்கே காவிரியில் தண்ணி இல்லை. இது ஏற்பாடு பண்ண அது 2வது விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பைப் போட்டிருக்காங்க. ஒரு 20-40 பைப்பு பக்கம் போட்டிருக்காங்க. அதில் எதுலேயும் தண்ணி வர்றதா வழியே இல்லை. தண்ணி வர்றதில்லை. அவங்க அதுக்கான முன்னேற்பாடும் பண்ணுறதே இல்லை. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர மாவட்ட நிர்வாகம் தவறிவிட்டதாக கூறுகிறார் ராஜசேகரன். வருஷம் தண்ணி சுத்தமாக இல்லை. தண்ணி இல்லாமல் தர்ப்பணம் நாங்கள் எப்படி பண்ணுறது? பைப்பு போட்டிருக்கு, மகாநகராட்சியில் பைப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த பைப்புலையும் தண்ணி வரல. அப்போ பைப்புலையும் தண்ணி வரலைங்கிறது நாங்கள் எதில் குளிச்சு நாங்கள் எப்படி மன திருப்தியோடு நாங்கள் எப்படி தர்ப்பணம் பண்ணுறது? அதுக்கு தகுந்த வசதியை பண்ணி கொடுத்தா தான் ஜனங்கள் வருவாங்க. இல்லாட்டி நாங்கள் வீட்டிலே பண்ணிட்டு போயிடுவோமே. தை அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடுவார்கள் என்பது தெரிந்திருந்தும் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆண்டுதோறும் தை அமாவாசை அன்று இந்துக்கள் தங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் நினைவாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் திதி கொடுப்பது வழக்கம். இந்நிலையில் காவிரியில் உரிய காலத்தில் தண்ணீர் திறக்காதால் திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டது விவசாயிகள் மட்டுமல்ல, நம்பிக்கையின் பெயரால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வந்த இந்த பக்தர்களுமே. திருச்சியிலிருந்து ஈ. கேரவன், நியூஸ் 18 தமிழ்நாடு.